எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பப்பட காளை. கேரளா பப்படம் சேர்த்து செஞ்செடுக்கிறது. பப்படம் இல்லை அப்படின்னா அப்பளம் சேர்த்தும் நம்ம இது செஞ்செடுத்துக்கலாம். சாதாரணமாக காளைன்னு செய்கிற மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி மோர் ஊற்றி அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. இதில் தேங்காய் நம்ம சேர்க்கறது இல்லை, தயிர் மோர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கறது இல்லை. பழைய கால ரெசிபியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 200 கிராம் அளவுக்கு பூசணிக்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. அதே அளவுக்கு சேனக்கிழங்கு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. ரெண்டுமே குக்கருக்குள்ளே போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 to 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. வேகிறதுக்கான தண்ணி கூடி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றும்போது ரொம்ப அதிகமாக தண்ணி நமக்கு தேவைப்படாது. இந்த ஒரு கறி கொஞ்சம் திக்காக இருக்கிற கறியாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. சேனக்கிழங்கு நல்லா வேகணும், பூசணிக்காய் நல்லா வேகணும். அதுக்கு தகுந்த மாதிரி விசில் போட்டு நல்லா வேக வச்சு மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்காக 5 பப்படம் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கு. 5 to 8 வரைக்கும் எடுத்துக்கலாம். பப்படம் கேரளா பப்படம் இல்லை அப்படின்னா அப்பளம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி சின்ன பீஸாக கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா வறுத்தெடுத்து மாற்றி வச்சுக்கலாம். நம்ம கறியில் சேர்க்கறது கொஞ்சம் முன்னாடி வறுத்தெடுத்து வச்சுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் அவுத்து போன மாதிரி இருக்கும். எல்லா பப்படமுமே இதே மாதிரி நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கு. அதுக்குள்ளே சேனக்கிழங்கு பூசணிக்காய் ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. கரெக்டாக நம்ம கேமரையில் தெரியறதுக்காக நான் குக்கர்லேருந்து இந்த கடாய்க்குள்ளே மாற்றிருக்கு. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதில்ல, மோர் தயிர் எதுவுமே ஊற்றுறதில்ல. இதுக்குள்ளே மெயினாக நம்ம சேர்க்கறது பெப்பர் பவுடர், மிளகு இருக்குல்ல, மிளகு பவுடர் 1/4 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் சேர்க்கும்போது மனம் போனது பழசு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொஞ்சம் பெப்பர் பவுடர் பண்ணி சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொஞ்சம் கருவேப்பிலை கூட நான் அதுக்குள்ளே சேர்த்து அந்த நல்லா வெந்து வந்திருக்கிற அந்த சேனக்கிழங்கு லைட்டாக கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி மூடி வச்சு இதே மாதிரி கொஞ்சம் வற்றி திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற பப்படம் இருக்குது இல்லைங்களா, அது இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பப்படம் இதுக்குள்ளே சேரும்போது இந்த கறியோட டேஸ்ட்டு அந்த பப்படத்தோட டேஸ்ட்டு கலந்து அந்த பெப்பர் எல்லாமே சேரும்போது நல்ல ஒரு மனமும் டேஸ்ட்டாக இருக்கும். பப்படத்துக்கு கொஞ்சம் உப்பு இருக்குது, அதனால உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. முன்னாடி ரொம்ப அதிகமாக போட்டிருக்கு அப்படின்னா பப்படம் சேர்க்கும்போது மறுபடியும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி திக்காக வந்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2-3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை கூடி சேர்த்து நல்லா வறுத்து இது கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் மோர் தயிர் எதுவுமே சேர்க்காம செஞ்ச பப்பட காளான் ரெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.